வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃபேக் பாஸ்டர்ஸ் அப்புறம் மூட நம்பிக்கை. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாமி கிட்ட அருள் வாங்கிப்போம். சாமி கிட்ட வாங்கணும் அருள், நம்ம சத்யா கிட்ட வாங்கணும் பொருள். ఏంటి సమస్య? కిడ్నీ ప్రాబ్లం డయాలసిస్ కిడ్నీ రెండు కిడ్నీలు ఫెయిల్ అయిపోయింది. అదుగో இவரை நல்லா பாத்துக்கங்க. இவருக்கு வந்து 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சான். டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பிரச்சனையை வந்துட்டு ஒரே நிமிஷத்துல இப்ப சரி பண்ண போறாங்க. కిడ్నీలో ఉన్న సమస్య క్రీస్తు యేసు నామములో అది బయటికి వెళ్ళిపోయినట్లుగా నేను ప్రకటిస్తున్నాను. I commanding in the name of Jesus. గట్టిగా చప్పట్లు కొట్టండి. హల్లెలూయా. గట్టిగా చప్పట్లు కొట్టండి. Thank you Jesus, thank you Lord. బిగ్గరగా చప్పట్లు కొట్టాలి. చప్పట్లు కొడుతూనే ఉందాం. சரி பண்ணிட்டாங்க, முடிஞ்சிடுச்சு. இனிமே உனக்கு சாவே இல்ல போ. கடவுளால கூட பண்ண முடியாததை இவர் பண்றாருங்க. ஏன்னா கடவுளாலே முடியாது. எப்படி உங்களால முடியுது? முடியும், என்னால முடியும். எனக்கு எப்படின்னு சொல்லுங்கண்ணே. நம்ம இந்தியால நிறைய பேருக்கு கிட்னி பிரச்சனைகள், கிட்னி ஃபெயிலியர் பிரச்சனைகள்லாம் இருக்கு. அவங்க எல்லாருமே இந்த பாஸ்டரை போய் அணுகவும் ஒரே ஒரு சிட்டிங் வந்தா போதும், உங்களோட மொத்த பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் டீலிங் ஃப்ரீ, சர்வீஸ் சார்ஜும் இல்ல. இதுக்கப்புறம் அவர் டயாலிசிஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதை நாம பார்க்கும்போது சிரிப்பா இருக்கு. ஆனா உண்மையாவே கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இதை பார்த்தா என்ன ஆகும், கொலகாண்டாயிடுவாங்க. நான் வேற ஏதாவது கேட்டு போறேன் தம்பி. அடுத்து இதே பாஸ்டரோட இன்னொரு மகிமை. ఏమి మాట్లాడలేదు. I bring in the name of Jesus. இவருக்கு வந்து பேச்சு வராதான், இப்ப வந்து பேச வைக்க போறாங்க. குண்டக மண்டக கழுத்துல கண்டக ஓ வால்மிளகாய் நம அஷ்டக குஷ்டக அஷ்டக ஆ காட்டுமா ரோட் ஓப்பனாய நமக்கு இஎன்டி கிளியராய நமக்கு స్వరపేటిక యేసు నామములో ఓపెన్ అవుతుంది. గట్టి చెప్పు. గట్టిగా చెప్పాలి. ఏం పేరు నీ పేరు? ఏ ఊరు నీ ఊరు? பேச்சே வராத ஒருத்தனை எப்படி பாஸ்டர் சரி பண்ணீங்க? டேய் குவார்டர்ல பெப்பரை கலந்து அடிச்சா எப்படிப்பட்ட குரலும் கிளியர் ஆயிரும்னு தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும்டா. இந்த மேட்டர் வெளியே தெரியாம பாத்துக்கோ. பெரிய ஆள் சாமி நீங்க. பாஸ்டர் ஏதோ ஊத்துனாரு, அதான் என்னன்னு தெரியல. வீல் சேர்ல வந்த ஒருத்தனை அப்படியே அவனை எந்திரிக்க வச்சு ஓட வச்சு அந்த வீல் சேரையே தூக்கிட்டு போறாங்க. Is it? I just can't believe this. நிஜமாவா? நிஜமாவா மதர்? ஆமா நித்திலா, உன்னோட பிரேயர் பலிச்சிருச்சு. கடவுள் உனக்கு கருணை காட்டிட்டாரு. Thank you very much. Thank you mother. Thanks a lot. Oh God. இதுக்கப்புறம் அந்த வீல் சேரை வேணாம்டா. Congrats. அவன் கையில வீல் சேரை கொடுத்து ஓடுறா அப்படின்னு சொல்லி தான் இன்னும் மாசா இருந்திருக்கும், காமெடியா இருந்திருக்கும். எல்லாம் நடிப்புடா, சும்மா நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டா சொல்லிடலாம். ஆனா இப்படி நடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்குள்ள ஒருத்தர் கூட சிரிக்காம அவ்வளோ நேச்சுரலா நடிக்கிறாங்க. அம்மா ஒர்க் நல்லா இருக்குதுமா. இவன் ஓடுறே தூக்கி சாப்பிடுவான். நீ என்ன பாரு. எனக்கு அவங்க பண்ணதை விட அவங்க நடிப்பை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் நடிங்க பாஸ். Uterus cancer out. என்னடா ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கீங்க? Tecnologia. டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்தா இந்த மூட நம்பிக்கை எல்லாம் குறையுன்னு பார்த்தா எப்படி அந்த டெக்னாலஜி வச்சு மூட நம்பிக்கை வளர்க்கலாம், எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், எப்படி மக்களை ஏமாத்தலாம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. இளிச்சவாய மாதிரி தெரியறேனா? ஐ அம் லுக்கிங் லைக் இளிச்சவாயன். இந்த ஏஐ உலகத்துக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கிறானுங்க. அந்த எப்படி காசாக்குதுன்னு யோசி. தெரியலன்னா நாளைக்கு ஸ்டேஜ்ல பாரு. கிறிஸ்துவ வாழ்க்கை நடந்து போவதுக்கு தேவ பிரசனம் தேவை கிடையாது, ஃபெய்த் தான் இம்பார்ட்டன்ட்.
கைய தட்டு. பிரச்சனை இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவர் என் கூட தான் இருக்காருங்கிற ஃபெய்த் உனக்கு இருக்குன்னா கொம்மால ஒன்ன எவனும் தொட முடியாது. 1 2 3 டவுட்டா இருக்குடா, இவன் பாஸ்டரா இல்ல யாரா அவன்? இல்ல பாஸ்டர் ரொம்ப நல்லவர் தான். நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான் அவ்வளவுதான். இடையில அப்பப்ப கோட்டா கொம்பான்னு கெட்ட வார்த்தையில பேசுவாரு, ஆனா கண்டுக்கூடாது. ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். அவர் பேசுன கெட்ட வார்த்தையை பார்க்காதீங்க, அவர் சொன்ன விஷயத்த பாருங்க, அதுல எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. அவர் என் கூட தான் இருக்காருங்கிற ஃபெய்த் உனக்கு இருக்குன்னா கொம்மால ஒன்ன எவனும் தொட முடியாது. இதே பாஸ்டர் இன்னொன்னு பண்ணிருக்காரு. எல்லாத்தையும் எடுத்து நீனே வச்சுக்குவ, அப்புறம் பத்துலன்ற. ஆதாம்கிட்ட பழத்தை கொடுத்தப்ப சீட்டை எதுல தான் வச்சு கொடுத்தாரு? பழத்துல தான். ஆதாம் பழத்தை சாப்பிட்டது, அந்த மறுபடியும் பழம் கொடுங்கன்னு தேவன்கிட்ட போவே. அப்ப சாப்பிட்ட பழத்துக்குள்ளதான் என்ன இருக்கு? விதையும் வச்சு கொடுத்தாரு. கடவுள் கொடுக்கும் போது, சம்பளத்தை கொடுக்கும் போது அவருக்கு வேணுன்றதை உள்ள வச்சுதான் கொடுத்தாரு. ஊழியக்காரனுக்கு கொடுக்கறதும் அதுக்குள்ள வச்சுதான் கொடுத்தாரு. கொடுத்துட்டு இப்ப வெளியேந்து பாக்குறாரு, நீ கொடுக்கறியா இல்லையா? கொடுத்தனா அவரை நீ விசுவாசிக்கிறன்னு அர்த்தம், கொடுக்கலனா நீ அவரை விசுவாசிக்கல அப்படின்னு அர்த்தம். உனக்கு புரியாது, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருந்துக்கு. அதான் நீ 1 2 3 நவீன முறையில் பிச்சை எடுக்கிறார். முன்னாடி எல்லாம் பிச்சைக்காரங்க திருவோட்டை வச்சு பிச்சை எடுப்பாங்க, இப்ப பிச்சை எடுக்கிறாங்கயா. காலம் கட்டு கொஞ்சம். அவன் நார்மலா பிச்சை கேட்கல, உன்னை மிரட்டி பிச்சை கேட்கிறான். ஓஹோ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. இதுல எனக்கு ஒரு டவுட். இப்ப ஆண்டவர் வந்துட்டு கொடுக்கணும்னா டைரக்டா ஊழியக்காரர்களிடமே கொடுத்துருக்கலாம்ல, அது ஏன் எங்கள்கிட்ட கொடுத்து உங்கள்கிட்ட கொடுக்க சொல்றாரு? மன்னிக்கணும், தட்டுல இருக்க சாதம் வாய் வரைக்கும் வரணும்னா அதுக்கு ஒரு கை தேவை. அதே மாதிரி கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் மத்தியில ஆச்சாரமான நாங்க இருந்தாகணும். நீங்க தான் ஆண்டவரோட நேரடி தொடர்புல இருக்கீங்க, அப்ப டைரக்டா உங்களுக்கே கொடுக்கலாம்ல, ஏன் எங்க மூலமா கொடுக்க வைக்கிறாரு? டைரக்டா பிச்சைன்னு கேட்காம இன்டைரக்டா கேக்குறாரு. ஏன் அவன் நேரம் சொல்ல மாட்டானா? சுத்தி வளைச்சு தான் சொல்லுவானோ? ஆனா இதையும் நம்பி மக்கள் வந்துட்டு இவங்களுக்கு பிச்சை போட்டுட்டு தான் இருக்காங்க. உனக்கு புரியாது, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருந்துக்கு. அதான் நீ 1 2 3 வைபான பாஸ்டரா இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, காசு கொடுத்தாதான் ஆண்டவரோட ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்குமா, இல்லைன்னா உனக்கு கிடைக்காதான் மிரட்டுறாரு. ஏறி போட்டி இருக்கா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இது கிறிஸ்துமஸ் காலம். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எதுக்கு வெளியே இருந்தே பாப்போம். என்னடா இது அம்பு தானா இல்ல ஏதாவது வேற ஏதாவது வச்சிருக்காங்களா? இது அம்பு இல்லடா. என்னடா கொடூரமா இருக்கு. இந்த சாமியை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. என்ன சாமி இது? நம்ம கடவுளை எதுவும் சொல்லல, இருந்தாலும் ஏன் இப்படி பண்ணானுங்கன்னு தெரியல. அழகுக்கு இது ஒரு முன் மாதிரி. பாருங்க பாருங்க. முன் மாதிரின்னு சொன்னேன், முன்னாலேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 2 கொட்டை தொங்குது. இது எந்த மாதிரியான திருவிழா, என்ன கான்செப்ட்ங்கிறதே புரிய மாட்டேங்குது. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. மாருத்ரா, மத்தவங்க வந்திருக்காங்க பூஜைக்கு. கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டு இருக்காங்க. வேலையும் வாங்கி தரல, 5 லட்சம் ரூபாய் திருப்பியும் தரல. அதுக்கு என்ன பூஜை கட்டலாம்? காட்டேரி பூஜை கட்டினா நல்லா இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்? அவங்களோட போட்டோவும் அவங்களோட நேமும் வேணும். அதே மாதிரி காசு கொடுத்தவங்களோட போட்டோவும் நேமும் வேணும். எத்தனை நாள்ல சரியாகும்? 14 நாள்ல சரியாயிடும். நேர்ல வந்து பார்க்கலாமா இல்ல ஆன்லைன்ல வந்து பார்க்கலாமா? நேர்லயும் வந்து பார்க்கலாம், ஆன்லைன்லயும் பார்க்கலாம்பா. ஐயோ, இன்னும் கொஞ்ச நாள்ல வெப்சைட்னா ஓபன் பண்ணிடுவாங்க போல. இதுல உன்னுடைய பேஜர், செல் நம்பர், இமெயில் எல்லாம் இருக்குது. அடுத்த வாரம் வெப்சைட் கூட ஓபன் பண்ண போறான்டா. பரிகாரங்கள், செய்வினை, பில்லி, சூனியம் இதெல்லாத்தையும் நீங்க ஆன்லைன்லயே பண்ணலாம். வீட்ல இருந்தபடியே நீங்க ஏவி விடலாம். ஒரு கார் ஓட்டிட்டே போவாங்க, ஒரு ஸ்டேரிங் போய் திருப்பி விட்டு ஓடியாது. பைக் ஓட்டிட்டே போவாங்க, அட்டமா தலையில தட்டணும், ஒரு அதிர்ச்சியோட திரும்பி பார்ப்பாங்க. அப்ப அந்த மாதிரி நிறைய சேட்டைகள் செய்யும். இவனுங்க நான் முன்னாடி ஆஃப்லைன்ல ஏமாத்திட்டு இருந்தானுங்க, இப்ப ஆன்லைன் வரைக்கும் வந்துட்டானுங்கடா. வாங்கிய பணத்தை திருப்பி தராதது போட்டோவே அப்லோட் பண்ணிடுறேன், பேரும் நான் சொல்லிடுறேன். கவலைப்படாதே, கண்டிப்பாக காட்டேரியால் தண்டிக்கப்படுவார்.
இப்போ இந்த மாதிரினா ஆரம்பிச்சிட்டாங்கடா. நாம கூட இதை சிரிச்சுட்டு பார்த்துட்டு கடந்து போயிடுவோம். ஆனால் ஒரு சில பேர் சீரியஸாக எடுத்து ஏற்கனவே பணம் எழுந்தது பத்தாம இவங்க கிட்டயும் போய் பணத்தை இழந்துட்டு வருவாங்க. செய்வினைகள் இருக்கும் அறிகுறிகள். செய்வினை சக்தி இருந்ததுனால் அவங்களுக்கு முடி கொட்டுறது உண்டு. ரெண்டாவது நினைவுகள், நம்ம இங்கே இருப்போம் எங்கேயோ நினச்சிட்டு இருப்போம், அப்புறம் அடிக்கடி கோபங்கள் வர்றது, அப்புறம் நம்மளை அறியாமல் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு கெட்ட வாடை நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இங்கே எல்லாருக்கும் ஒரு 4-5 பேர் இருக்கிறோம், எனக்கு மட்டும் அந்த கெட்ட வாடை வரும். நான் கேட்பேன் இங்கே ஏதோ ஒரு ஸ்மெல் வருதுன்னா இல்லைன்னு சொல்லுவீங்க நீங்கள்லாம். துணி நம்ம போட்டுக்கிற வஸ்திரம் கிழிஞ்சு போயினே இருக்கும், ஏதாவது ஒன்றில் இப்படி ஆணில மாட்டம் நெருப்பு போடும், இது மாதிரி ஏதோ ஒரு சிம்டம்ஸ், ஏதாவது ஒரு அடிபட்டுக்கிட்டே இருக்கும், ஏதாவது ரத்த காயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். காரியமே சித்தியாகாது, எதை பண்ணாலும். அதாவது தூக்கம் கண்டிப்பாக கரெக்டாகவே இருக்காது. ஒன்றும் ஆழ்ந்து தூங்கிடுவாங்க, இல்லைன்னா அரைகுறை தூக்கமாகவே இருப்பாங்க. இதில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் எனக்கு இருக்குடா. தலை சுத்தும், படுத்தா தூக்கம் வராது, தூங்குனா எந்திரிக்க மனசே வராது. இதெல்லாம் எப்படா முடியும்னு இருக்கும். எவனாவது எனக்கு ஆன்லைன்லேயே என் ஃபோட்டோவை அனுப்பி என் பேரை அனுப்பி அதான் செய்ய வச்சுட்டாங்களா? எவன் பார்த்த விளையாடாது? தம்பி, இதெல்லாம் விளையாட்டு கிடையாது, எங்க விளையாட்டு பொம்மை கிடையாது. இவர் சொல்றத பார்த்தா பாதி பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும். அப்ப எல்லாருக்குமே செய்வினை வச்சிருக்காங்களா? பார்ப்பதுக்கு நகைச்சுவையா இருக்கும். அவனை அழைத்து 2 ஊமை குத்தாவை குத்தி அனுப்பிவிடு. மனுஷனுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சேர்த்துக்கிறாரு. இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே உனக்கு செய்வினை வச்சிருக்காங்க, அதனால என்கிட்ட வா. இதுக்கு பரிகாரம் இருக்கு. ஒரு யாகம் நடத்திட்டா எல்லாம் நம்மட கண்ட்ரோலுக்கு வந்துடும். நான் உன்னோட செய்வினையை வந்து தீர்த்து வைக்கிறேன். எனக்கு தூக்கம் பிரச்சனை இருக்கு, அதை இவரால் சரி பண்ண முடியுமா? எனக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு, அதை இவரால் சரி பண்ண முடியுமா? என்ன வேணும் அவனுக்கு? என்ன மயில் வேணும் அவனுக்கு? என்ன மயில் குடும்பம் அவன்? ஏன்டா நீ சும்மா அடிச்சு விடுறது? அளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய. ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு. Happy birthday to you. Happy birthday. அனுமருக்கு கேக் வெட்டி பர்த்டே செலிப்ரேஷன் பண்றாங்க. Happy birthday. நல்ல குடும்பம்டா, நல்ல குடும்பம். பெரியவானா பெரியவாதான் விட்டா அவனுக்கு ஸ்ப்ரே அடிச்சு கேக்க மூஞ்சலனா போவானுங்க போல. அனுமரே எதுக்கும் நீங்க ரெடியா இருங்க. நீ எதுக்கும் ரெடியா இருக்க? ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.